சைனாக்கு போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? வாங்க நம்ம மஸ்கட்லேயே குரும்ன்ற பிளேஸில் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். பாப்பா ஜான்ஸ்க்கும் ஒமன் அரப் பேங்க்குக்கும் பிட்வீனில் ஒரு வே போகும். அந்த வே வழியாக உள்ளே போனீங்கன்னா சைனீஸ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு இதாங்க ரெஸ்டாரண்ட்டு. அந்த வெளியே பெயிண்டிங்ஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த போர்டு, அந்த மெயின் டோரில் ரெட் பெயிண்டிங் வித் ட்ராகன் பெயிண்டிங்ஸு, வெளியே அந்த ரெட் கலர் பலூனில் அந்த த்ரெட்டாக அங்கே இருக்க காற்றுக்கு ரொம்ப அங்கே காற்று நல்லா இருந்தது. அந்த காற்றுக்கு அந்த அசைவங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வெளி செடிங்க எல்லாம், அதுக்கப்புறம் அந்த வெளியே 2 சிங்கம் கல்லிலே செதுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதை நம்ம கோவிலெல்லாம் சாமியெல்லாம் செதுக்கியிருப்பாங்களா கல், அந்த மாதிரி செதுக்கி இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் வெளியவே ஒரு 5 மினிட்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க உள்ளே போனோம். சின்ன கிளிப்ஸ் எடுத்தோம். அங்கே வால்லையும் வந்து நிறைய ஹேங்கிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக, அதுக்கப்புறம் ஷோகேஸ் சின்ன திங்ஸ்லாம் அவங்க அப்புறம் பழைய காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. வால் பெயிண்டிங்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கே ஃப்ராகில் வந்து காயினும் ரூபா நோட்டும் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க சைனா ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சைனாலேயே வீட்லேயும் வச்சுருப்பாங்களாம், பிஸ்னஸ் நடக்கிற பிளேஸ்லேயும் வச்சுருப்பாங்களாம். அது குட் வைப், அட்ராக்ஷனும் வெல்த்தும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்களா, அதனால் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த லேம்ப்பு, அந்த லைட்டு, அந்த ஹேங்கிங்ஸ், ஃபிஷ்ஷில் ஹேங்கிங்ஸ் மாதிரி ஒரு ஷோகேஷு, வால் பெயிண்டிங்ஸு, அப்புறம் அந்த ஜாரு, அது எல்லாமே அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சைனாவில் எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்து இங்கே ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அங்கே மெலோடி மியூசிக்கு, அதுக்கப்புறம் அங்கே போனதே நம்ம ஏதோ சைனாவில் போயிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே நம்ம கேட்டலாக் கூட வந்து ஒரு பக்கம் சைனீஸும் ஒரு பக்கம் இங்கிலீஷ்லேயும் இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. அங்கே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் சாப்பிட்ருக்காங்க. அதனால் என்னை கூட்டிகிட்டு போனார். நான் வந்து சாப்பிட்டு தாங்க சொல்லுவேன்னு சொன்னேன். உண்மையாகவே நான் சாப்பிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்லாம், ஆனால் ஓகே நல்லாயிருக்கும். பட் அதை விட எனக்கு பிரியாணி தாங்க பிடிக்கும். பட் இங்கே இந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டோன்னே பிரியாணியை விட ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன். இது மட்டும் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அவர்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது, இது ஆத்தென்டிக்காக வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சைனாவிலேருந்து தான் வந்தது. இந்த சைனா பீப்புள்ஸே அவங்க செய்யும் போது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு 100% நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியே உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஃப்ளேவர் உண்மையாகவே நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன். யாரெல்லாம் ஃப்ரைட் ரைஸில் வரும் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். குவான்டிட்டியும் நிறையா தான் இருந்துச்சு. எங்களை 2 பேரெல்லாம் சாப்பிட முடியல. நாங்கள் சாப்பிட்டு மீதி இருக்கிறத நாங்கள் பேக் பண்ணி தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் வரும்போது 4-5 பேர் ஃபேமிலிஸ்லாம் அப்போ தான் வெளியே போகினாங்க. நாங்களும் இன்னொன்று ஒரு ஃபேமிலியும் தான் இருந்தோம். அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டாங்க. நாங்கள் தான் ஃபைனலாக ஸ்லோவாக சாப்பிட்டு எல்லாமே இருங்க, நம்ம எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டை வெயிட் பண்ண வச்சு நான் ஸ்லோவாக எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே கவர் பண்ணி கொண்டு வந்தேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு 10க்கு 10 அவுட் ஆஃப் மார்க்கே கொடுப்பாங்க. நூடுல்ஸ்க்கு வந்து 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். நம்ம ஒரு ஃபேமிலியாக போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப சூடாக கடைசியாக நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த சூடு அப்படியே இருந்துச்சு. குவான்டிட்டியும் நிறைய இருந்தது. நம்ம முக்கியமாக நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம்னா நம்ம கார் பார்க்கிங் தாங்க பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். இங்கே வந்து வெளியே வந்து ஹியூஜ் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நம்ம கார் பார்க்கிங் பண்ணுற பிரச்சனையே இருக்காது. அதனால் நம்ம ரொம்ப ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போனால் நல்லா பீஸ்ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.